நம்ம டாக்டர் எலிஸோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்ட்டாக பார்த்தா டாக்டர் கிரஹாமும் அந்த வெண்ணும் வந்திருப்பாங்க ரோஸ் பக்கத்துக்கு. பார்த்தா அங்கே தான் எலிசி நின்றுட்டு இருப்பாளா. நீ இங்கே என்ன பண்ணுற ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் தான் அவர் சொல்கிறா, இது மாதிரி என்னோட ஐடென்டிட்டியை நான் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் வந்து எலிஸ்டி குளோரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படியே அவர் பார்த்துட்டு வெண் பார்த்துட்டு, அப்படியா நீ தான் எலிசா, எனக்கு உன்னை நினச்சாவே பெருமையாக இருக்குமா, நீ ட்ரீட்மெண்ட்டை சூப்பராக பண்ணிட்ட, அரசட்ட அவரோட குழப்பத்தெல்லாம் நாங்கள் தீர்த்துட்டோம், இந்த இடத்துலேருந்து உன்னை வெளில விட்டுருவாங்க, இனிமேல் நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சந்தோஷமாக சொல்கிறாரு. ஆனால் கிரகா மட்டும் ஒரு மாதிரியாகவே உம்முன்னே நின்றுட்டுருக்காரு. இப்போ பார்க்குறா, ஒரு வேளை நம்ம ஐடென்டிட்டியை மறைச்சனால இவர் இன்னும் கோவமாக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுநாள் பார்த்தா எப்போதும் போல் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறா. கிரகமும் கூட வேலை பார்க்குறாரு. ஆனால் இவளை வந்து மரியாதையாகவே கூப்பிடுறாரு, லேடி குளோரன்ஸ் அப்படிங்கிற மாதிரியே கூப்பிடுறாரு. முன்னாடி மாதிரி ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லியே கூப்பிடல. இவளும் பார்க்குறா, என்னடா இப்படிலாம் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த பேஷண்ட்டை பற்றி ரிப்போர்ட்லாம் எழுதிட்டு போய் கொடுத்துட்டு இது மாதிரி சொல்கிறா, என்னை வந்து நீங்கள் எப்போதும் போல் பேர் சொல்லியே கூப்பிடுங்களேன், ஏன் இப்படி ஃபார்முலாக கூப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இல்லை உன் பொசிஷனை விட எனக்கு கொஞ்சம் கீழே தான், ஏன்னா வந்து இவ உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவலாம், அதனால நான் இப்படி மரியாதையாக தான் உன்னை கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இவளை அப்படியே நிற்கிறா. அவர் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த நோட்டையே. இவ பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிடுறா, போச்சு இவர் ரொம்ப கோவமாக இருக்கார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாச்சும் இவர்கிட்ட நம்ம சுச்சுவேஷனை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. பார்த்தா மறுநாள் ஆளையே காணும். அதுக்கு அடுத்த மறுநாள் ஆளையே காணும். என்னடா வரவே இல்லை இவருன்னு சொல்லிட்டு என்சர் பண்ண அவன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, என்ன டாக்டர் கிரஹாமே காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப, அதுவா அவர் வந்து லீவு போட்டிருக்காரு, ஆனால் இது மாதிரிலாம் அவர் லீவே எடுத்ததில்லை தெரியுமா, அவர்கிட்ட திட்டு வாங்காம நாளே போக மாட்டுதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் கட்டுறாங்க, நம்ம எலிசா அவர் வீட்டுக்கே வந்துட்டா, அவர் நேரிலேயே போய் பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா ஒரு மேடு தான் கதவை திறக்கிறாங்க. யாருன்னு கேட்குறப்ப, இது மாதிரி டாக்டர் கிரஹாமோட வேலை பார்க்குற பொண்ணு தான், நான் வந்து ரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு டீயெல்லாம் போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்டரை கூட்டு பார்த்தோம்மா அவர் வர மாட்டுறாரு, இது மாதிரி கொஞ்சம் நாளாக ரூமுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்குறாரு, என்னென்ன தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இவங்க கேட்குறாங்க, இது மாதிரி டாக்டர் ஹாஸ்பிட்டலில் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவ சொல்கிறா, அவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே அவர்கிட்ட கேட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க, எந்த சந்தேகம் வந்தாலும் அவர்கிட்ட தான் போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னே இவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. அப்படியா என் மாஸ்டர் அப்படியா அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன பிள்ளையில அவர் வந்து எப்போதுமே நைட்டு ஃபுல்லாக தூங்கிறதுக்கு முன்னாடி அழுத்திட்டே இருப்பாராம், அவரை தூங்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம், இப்போ என் மாஸ்டர் இந்த அளவுக்கு இருக்காருன்னு நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போகிறப்ப, அப்படியே ஒரு மாதிரி இவங்களுக்கு வயிற்றுல வலி வர ஆரம்பிச்சிருது. ரோஸ் ஓடி வந்து பார்க்குறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க மயங்கிடுறாங்க. உடனே டாக்டர் கிரஹாம் கத்தி கூப்பிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே இவங்க ரெண்டு பேருமே அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில தான் எலிஸ் வந்து பார்க்குறா, அவங்க வயிற்றை தொட்டு பார்த்தா வந்து கல் மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஏதோ குடல் இறக்கம் ஏற்பட்டிருக்கான், அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ணியாகணும், இல்லாட்டி இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து அந்த ஆப்ரேஷனையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. சரி நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிரஹாம் சொல்ல, எலிஸ் பார்த்துட்டு நான் வந்து ஆப்ரேஷனுக்கான ரிப்போர்ட்டெல்லாம் எழுதுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிடுறாரு. அது மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருப்பா. இவ எழுத்து தான் கொடூரமாக இருக்குமே. அவர் இப்படி பார்த்துட்டு, இல்லைம்மா நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறாரு. எப்படி கிறுக்கி வச்சிருக்கா பாருங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்ப கேட்குறாரு, ஏன் இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எலி சொல்லிட்டு இருக்கா. இவன் சொல்கிறா, இது மாதிரி மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், ஏன்னா என் ஐடென்டிட்டியை மறைச்சிட்டேன் தானே நீங்கள் கோவமாக இருந்தீங்க, அதனால தானே இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அப்படியா நான் அப்பெல்லாம் கோவமா இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லையே உங்கள் ஆஃபீஸில் அன்னைக்கு இப்படி குறுன்னு மறைச்சிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன்னா அன்னைக்கு இவ வந்து ரிப்போர்ட் எழுதிட்டு வந்து கொடுத்துருப்பாளா, இவ எழுத்து தான் புரியாது, அதை அப்படி ஒரு உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு, அதைத்தான் இவ கோவப்பட்டிருக்காருன்னு நினச்சிக்கிட்டான். அதான் சொல்கிறாரு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறப்ப, அதோட ஏன் நீ இப்படி தப்பாலாம் புரிஞ்சுக்கிறேன், நான் ஒன்றும் உனக்காகலாம் லீவ் போடல, நான் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் லீவ் போட்டேன், அந்த ரிசர்ச்சுக்கு இன்ஸ்பிரேஷனே நீ தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இவன் வந்து ஒரு நோபல் குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு அதை மறைச்சி ஒரு கஷ்டமான இடத்துல தான் கொண்டு போய் விட்டுருப்பாரு, ஹாஸ்பிட்டல்னா பயந்து ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா கூட அவள் வந்து தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணி எல்லாத்தையுமே சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. நீயே தானாகவே மெடிக்கல் எல்லாம் பற்றி படித்து இவ்வளோ திறமைசாலியாக இருக்கிற, உன்னால் மட்டும்தான் நீ பண்ண மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியும், என்னால் கூட அந்த லெவலுக்கு போக முடியாது, உன்னோட கம்பேர் பண்ணுறப்ப நான் வெறும் ஆவரேஜ் தான், அதனால உன்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் பொறாமையும் இருக்குது, உன் மேலே எனக்கு மரியாதையே அதிகமாகவே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. உடனே இதை கேட்டுட்டு எலிஸ் கேட்குறா, நீங்கள் ஏன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து அவரோட குடும்பத்தை இழந்துட்டாராம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்குன்னு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி குட்டி தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குடும்பமே இருந்திருக்கு, எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கொடிய நோய் வந்திருக்கு, அதனால அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த நோய் வந்து இறந்து போயிட்டாங்க.
இதுல இவருக்கு மட்டும்தான் அந்த நோய் வரல, இவர் மட்டும்தான் உயிரோட இருந்திருக்காரு, எல்லாருமே இறந்து போனோன்னே அந்த சின்ன வயசுலயே அவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுருப்பாரு, எல்லாருமே நட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கூட வேலை பார்க்குற எல்லா மேடுமே போயிருப்பாங்க. ஆனா இந்த மேடு மட்டும் போயிருந்திருக்க மாட்டாங்க, ஒரு மேடு. இவங்க மட்டும் அவர் சின்ன பிள்ளையில இருந்து அவங்க கூடயே இருந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி போயிட்டு இருக்கப்ப இவருக்குன்னு இருக்க ஃபேமிலி அந்த மேடு மட்டும் தானே, அவங்களுக்கும் ஒரு நாள் முடியாம போயிட்டு, அதனால அவர் பக்கத்திலேயே உட்காந்து பார்த்துருப்பாரு அந்த சின்ன பிள்ளையா இருந்தப்ப கூட. அப்பதான் முடிவு எடுத்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து திருப்பி நம்மள்ட்ட இருக்கிறத எடுத்துட்டு போயிடக்கூடாது, குடும்பம் நம்மளை விட்டு பேரவே கூடாது, அதுக்காகத்தான் இவர் டாக்டரே ஆயிருக்காரு. அதெல்லாம் வந்து எலிஸ்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பேசிட்டு 2 பேரும் வந்து வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ஸ் எல்லாம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப இவர் வந்து நம்ம எலிசையே பார்த்துட்டு இருக்காரு. இவர் திரும்புறப்ப அவர் திரும்பிக்கிறாரு. அப்புறம் இவர் சொல்றா, இது மாதிரி என்ன லேடி கிளாரன்ஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க, என்ன எலிஸ்னே கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா தானே வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரின்னு சொல்லிடுறாரு. அப்படியே அவர் வரப்ப எலிசை பத்தியே யோசிச்சு வந்துகிட்டு இருக்காரு. ஒருவேளை எலிசை லவ் பண்றாரோ என்னமோ தெரியல. அப்புறம் எலிசை கட்டுறாங்க. அவ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தா அந்த 2வது அண்ணன் இன்னும் உட்காந்துருக்கான். ஓடி வந்து எலிசை கை பிடிச்சி குலுக்கி கட்டி பிடிச்சி இந்த மாதிரி சொல்றான், உனக்கு வந்து ரோஸுங்கிற அந்த முக்கியமான அவார்டு தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பாட்டியை காப்பாத்துனால, இவ்வளவு அறிவாளியாவும் திறமசாலியாவும் இருக்கிறதுனால அந்த முக்கியமான விருதான ரோஸுங்கிற அவார்டு அவனுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இங்கே காட்டுறாங்க. மறுநாள் பார்த்தா அந்த மேடுக்கு வந்து இப்போ உடம்பு சரியாயிட்டு நம்ம டாக்டர் கிரகம் இப்போ பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப, நல்லா தான் இருக்கேன், உங்களை வேற கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க. இல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனை அதில் என்கிட்ட சொல்லுங்க, நம்ம குடும்பம் அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பசங்கள்லாம் ஓடி வந்து, வந்துட்டீங்களா வாங்க, எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மேடு யோசிச்சு பாக்குறாங்க. குட்டி பையனா இருந்து அப்படி அழுதுகிட்டு இருந்த அந்த குட்டி மாஸ்டர் வந்து இப்ப எல்லாரும் முன்னாடியும் ஒரு படிச்சு திறமசாலியான ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே பெருமையா இருக்கு. அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.